நமஸ்காரம். பக்தர்களின் நலனுக்காக அன்னை மாரியம்மனே மேற்கொள்ளும் ஒரு புனிதமான விரதம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சமயபுர மாரியம்மனின் பச்சை பட்டினி விரதம். ஒவ்வொரு ஆண்டும் மாசி கடைசி ஞாயிறன்று தொடங்கி 28 நாட்கள் நடைபெறும். பச்சை பட்டினி விரத நாட்களில் கோயில் நடை மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை நடை சாத்தப்பட்டு இருக்கும். அன்னைக்கு இளநீர், பானகம் மற்றும் துள்ளுமாவு மட்டுமே பிரசாதமாக படைக்கப்படும். சமயபுரம் கோயிலை அடைய திருச்சி பஞ்சப்பூர் மற்றும் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சமயபுரத்திற்கு நேரடி பேருந்து வசதிகள் உள்ளன. இந்த புண்ணிய காலங்களில் அம்மனை தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாரியம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தன் பக்தர்களுக்காக தானே பட்னி கிடந்து தவம் இருக்கிற ஒரு அம்மனோட கதை இது. இது வெறும் கதை இல்ல, தியாகம், கருணை, தெய்வீக அன்பு எல்லாத்தையும் சொல்ற ஒரு பயணம். வாங்க உள்ள போலாம். நம்ம எல்லாரும் கடவுளுக்காக விரதம் இருந்திருப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு வரம் வேணும்னா நாம தான் பட்னி கிடப்போம். ஆனா என்னைக்காவது நம்மளுக்காக கடவுளே பட்னி கிடக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, தன் குழந்தைகளான நம்மளுக்காக ஒரு தாய விரதம் இருக்கிற ஒரு அதிசயம், அதுவும் நம்ம சமயபுரத்துல நடக்குது. அதுக்கு பேர் தான் அந்த புகழ்பெற்ற பச்சை பட்னி விரதம். இந்த அம்மனோட கதை இருக்கே, அது ரொம்ப பழசு. பல யுகங்களுக்கு முன்னாடி துவாபர யுகத்துக்கு நம்ம பயணிக்கணும். அப்போ ரேணுகா தேவின்னு ஒரு ராணி இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த ஒரு அமானுஷ சக்தியிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அப்போ யார் இந்த ரேணுகா தேவி? அவங்க விதர்ப நாட்டு இளவரசி, ஜமதக்னி முனிவரோட மனைவி. அவங்களோட தூய்மை, அதாவது அவங்களோட கற்பு, அதுக்கு ஒரு தனி சக்தி இருந்துச்சு. எப்படின்னா, அவங்க ஒவ்வொரு நாளும் ஆத்தங்கரைக்கு போய் சுடாத பச்சை களிமண்ணை கையில எடுத்து அப்படியே ஒரு குடமா செஞ்சிருவாங்க. நினைச்சு பாருங்க, அந்த பச்சை மண்பானையில தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இது எதுவும் மேஜிக் இல்ல, அவங்களோட தூய்மையால கிடைச்ச ஒரு தெய்வீக வரம். ஆனா பாருங்க, ஒரு நாள் எல்லாம் மாறிப்போச்சு. அவங்க ஆத்துல தண்ணி எடுக்கும்போது வானத்துல போன ஒரு கந்தர்வனோட நிழல தண்ணில பாத்துட்டாங்க. அவ்வளவுதான், ஒரே ஒரு நொடி அவங்க மனசு லேசா சலனப்பட்டுடுச்சு. அந்த நிமிஷமே கையில இருந்த பச்சை மண் குடம் சருன்னு தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போச்சு. இத ஞான திருஷ்டில பார்த்த ஜமதக்னி முனிவருக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. உடனே தன் மகன் பரசுராமனை கூப்பிட்டு ஒரு அதிர்ச்சியான கட்டளைய போடுறாரு. உன் தாயின் தலையை வெட்டி எரின்னு. தந்தையோட சொல்ல பரசுராமராலும் மீற முடியல. ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தப்ப உணர்றாரு. உடனே அப்பா கிட்டே தன் அம்மாவை மறுபடியும் உயிர்ப்பிக்க வரம் கேக்குறாரு. வரமும் கிடைக்குது. ஆனா அந்த அவசரத்துல நடந்த ஒரு சின்ன தப்பு ஒரு பெரிய திருப்பதியை உண்டாக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த பதற்றத்துல, அந்த அவசரத்துல பரசுராமர் ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டாரு. அங்கே வெட்டப்பட்டு கிடந்த தன் அம்மாவோட உடம்பு கூட தவறுதலா வேற ஒரு பெண்ணோட தலையை எடுத்து பொருத்திட்டாரு. இப்ப பாருங்க, 2 வேற வேற உரல்கள் ஒன்னா இணைஞ்சிருக்கு. இந்த இணைப்பால சிவபெருமானோட அருளோட, முப்பெரும் தேவியர்களோட ஒட்டுமொத்த சக்தியோட ஒரு புதிய, ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அவதரிக்குது. அவங்கதான் மாயாசூரன்ற அசுரனை அழிச்சு இந்த உலகத்தையே காக்க வந்த சமயபுரம் மாரியம்மன். சரி, மாரியம்மனா அவதாரம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மன் தனக்குன்னு ஒரு இடத்தை தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயணம் எங்க வந்து முடியுது தெரியுமா? நம்ம சமயபுரத்துல தான். ஆனா சமயபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அம்மன் ஸ்ரீரங்கம் கோவில்ல தான் வைஷ்ணவி வடிவத்துல இருந்தாங்க. ஆனா அவங்களோட சக்தி, அதோட உக்கிரம் எவ்வளவு அதிகமா இருந்துச்சுன்னா, ஸ்ரீரங்கம் அரங்கநாதரோட மூலவர் சிலையே அந்த வெப்பத்தை தாங்க முடியாம சூடாக ஆரம்பிச்சுதுன்னு சொல்லுவாங்க. அதனால அம்மனோட சிலைய அங்கிருந்து வேற இடத்துக்கு மாத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்படி ஸ்ரீரங்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சிலைய கண்ணனூர்னு ஒரு இடத்துல சுத்தி ஒரே வேப்ப மரமா இருந்த காட்டுல வச்சாங்க. பல வருஷங்கள் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெற்கு பக்கம் படையெடுத்து வந்த ஒரு விஜயநகர மன்னர், நான் இந்த போர்ல ஜெயிச்சா உனக்கு ஒரு பெரிய கோயில் கட்டித்தாரேன் தாயேன்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரியே போர்ல ஜெயிக்கிறாரு. கொடுத்த வாக்க காப்பாத்த அவர் கட்டினதுதான் நாம இன்னைக்கு பாக்குற இந்த பிரம்மாண்டமான சமயபுரம் மாரியம்மன் கோயில். இப்படி தனக்குன்னு ஒரு இடத்துல சமயபுரத்துல அமர்ந்த அம்மன் அப்போதான் அந்த உன்னதமான தியாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யாருக்காக? நமக்காக, தன் பக்தர்களுக்காக. அதுதான் நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த பச்சை பட்டினி விரதம். இதுல ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? எல்லா சக்தியும் படைச்ச ஒரு கடவுள் எதுக்காக விரதம் இருக்கணும்? அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது. 1, மாயாசுரனை கொன்னதுனால ஏற்பட்ட பாவத்தை போக்கிக்க. 2வது, இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட நல்லதுக்காக. 3வது, ரொம்ப முக்கியமா, தன்னை நம்பி வர்ற பக்தர்களுக்கு எந்த ஒரு நோயோ தீமையோ வராம காக்கிறதுக்காக. அட, இந்த விரதம் 1-2 நாள் இல்லைங்க,
ஒவ்வொரு வருஷமும் சரியா 28 நாளைக்கு இந்த கடுமையான விரதத்தை அம்மன் இருக்காங்க. இந்த 28 நாள் விரதம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, மாசி மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூச்சொரிதல் விழாவோட ரொம்ப கோலாகலமா தொடங்கும். அப்படியே பங்குனி மாசம் கடைசி ஞாயிறு வரைக்கும் இந்த விரதம் நீடிக்கும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பூச்சொரிதல் விழாவுக்கு அம்மனோட அண்ணனா கருதப்படுற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலிருந்து வர்ற பூக்களை தான் முதல்ல அம்மனுக்கு சாத்துவாங்க. பாருங்க, அந்த பந்தம் இன்னும் தொடருது. சரி, 28 நாள் விரதம்னா அம்மனுக்கு என்ன நைவேத்தியம் படைப்பாங்க? இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த நாட்கள்ல அம்மனுக்கு எந்த விதமான சமைச்ச உணவும் கிடையாது. தளிகை நைவேத்தியம்னு சொல்வாங்களே, அது கிடையாது. அதுக்கு பதிலா உடம்புக்கு குளிர்ச்சி தர்ற மாதிரி உப்பில்லாத நீர்மோர், துள்ளு மாவு, இளநீர், கரும்பச்சாறு, வெள்ளரி, பாசிப்பருப்பு, இந்த மாதிரி பச்சை உணவுகள் தான் நைவேத்தியமா இருக்கும். ஒரு தாயோட தியாகத்தை இது எவ்ளோ அழகா காட்டுது பாருங்க. அம்மன் இவ்ளோ பெரிய தியாகம் பண்றாங்களே, இதனால பக்தர்களுக்கு என்ன பலன்? இதோட ஆன்மீக முக்கியத்துவம் என்ன? அத பத்தி இப்ப பாப்போம். இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்கிற அந்த 28 நாளும் அம்மன் தன்னோட உக்கிரமான வடிவத்தை விட்டுட்டு ரொம்ப சாந்த சுரூபியா காட்சி தருவாங்க. மஞ்சள் ஆடை உடுத்தி வாசனை மலர்களோட சுகாசனத்துல அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. 12 ராசிகளுக்கும் அவங்க தான் அதிபதி. அந்த கோலத்துல அம்மனை பாக்குறதே பக்தர்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். இந்த விரத நாட்கள்ல சமயபுரத்தால வணங்குறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஜாதகத்துல ராகுகேது தோஷம் இருந்தா அது நிவர்த்தியாகும்னு பக்தர்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, 9 கிரகங்களையும் 9 பாம்புகளா தான் உடம்பிலே அம்மன் வச்சிருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால எந்த விதமான நவகிரக தோஷமா இருந்தாலும் அது விலகிடும்னு சொல்றாங்க. மொத்தத்துல தன்னை நம்பி வர்ற மக்களுக்காகவும் இந்த உலகத்தோட நல்லதுக்காகவும் ஒரு தெய்வமே பட்டினி இருந்து தவம் இருக்கிற இந்த நிகழ்வு உண்மையிலே ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. உலகத்துல வேற எந்த கோவில்லையும் நீங்க இதை பார்க்க முடியாது. சமயபுரத்துக்கு மட்டுமே உரித்தான ஒரு தனி சிறப்பு இது. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மனசுல ஒரு ஆழமான கேள்வி எழும்புது இல்லையா? ஒரு தெய்வீக சக்தியே சாதாரண மனுஷங்களுக்காக தன்னை வருத்தி முன்வரும்போது அது நமக்கு என்ன சொல்ல வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னவா இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே சமயத்தில் அவளை மகளாக பாவித்து பக்தர்களுக்கு அருள் புரியும் மற்றொரு அம்மனை அடுத்த காணொளியில் பார்ப்போம்.